கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 20வது நாள் உபவாச ஜெபத்திற்கு வந்திருக்கிற கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நாம் தொடர்ந்து கிறிஸ்துவின் மரணத்தில் சம்பந்தப்பட்டவர்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். நேற்று தினத்தில் பிலாத்துடைய மனைவி கிளாடி பிரிக்குல்லாவை குறித்து பார்த்தோம். கிறிஸ்துவை அதாவது பிலாத்திடத்தில் விசாரணை போவதற்கு முன்பு இரவில் ஒரு சொப்பனத்தை கண்டு வெகு பாடுபடுறாங்க. அவங்களுக்கு தூக்கமே வரல. மலைகளெல்லாம் தேவாலயமாக மாறுகிறது. பொந்தி பிலாத்துடைய நாட்களில் இவர் சிலுவையில் அறையப்படுகிறார், உன் புருஷன் குற்றவாளி என்று தீர்க்கப்படுவார் என்று சொல்லி சொப்பனத்தில் இவங்க கண்டு அவர் நீதிமான அவருக்கு ஒரு தீர்ப்பம் செய்யாத என்று சொல்லி பிரயாசப்பட்டவங்க. பிற்பாடு இவங்க அப்போஸ்தலனாகிய பவுல் வாயிலாக ஞானஸ்தானம் எடுத்து அவங்க ஊழியம் செய்து இயற்கை மரணம் அடைந்தார்கள் என்று சொல்லி அவங்கள குறித்து பார்த்தோம். இன்னைக்கு லூக்காவை குறித்து பார்க்க போகிறோம். கிறிஸ்துவின் மரணத்தில் சம்பந்தப்பட்ட லூக்காவை குறித்து ஒரு 5 காரியங்களை பார்க்க போகிறோம். முதலாவது, அவர் எந்த ஊர் எந்த இடத்துல இருந்தார் என்று பார்க்க போகிறோம். பிறந்தது வேறு, அவர் ஊழியம் செய்தது வேறு, அவர் வைத்தியம் பார்த்த ஊர் வேறு. இதெல்லாம் குறித்து பார்த்துட்டு ரெண்டாவதாக அவர் எப்படி ரட்சிக்கப்பட்டார் என்பதை பார்க்க போகிறோம். லூக்கா சீஷன் அல்ல, ஒரு கவர்மெண்ட்டு வைத்தியர், அரசாங்க வைத்தியர், அவ்வளோதான். கவனிக்கலாம். மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துக்கு மரண சான்றை கொடுத்தவர் யாருன்னா இந்த லூக்கா தான். நான்காவதாக இவர் எப்படி சுவிசேஷத்தை எழுதினார் என்று பார்க்க போகிறோம். சீஷர்லாம் இயேசுவோடு இருந்தாங்க, அவங்க எழுதினாங்க. மார்க்குக்கு இயேசு கிறிஸ்துவ குறித்து சொன்னது யாருன்னா அவருடைய ஆவிக்குரிய தகப்பன் பேதுரு வாயிலாக கேட்டு என்ன பண்ணார்னா மார்க்கு சுவிசேஷத்தை எழுதினார். ஆனால் லூக்கா எப்படி எழுதினார் சுவிசேஷம் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு பிற்பாடு அவர் அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட ஊழியம் செய்தார். பவுல் மரித்த பிற்பாடும் கூட சுவிசேஷம் ஊழியம் செய்து 84 வயதில் அவர் ஒலிவ மரத்தில் தூக்கிடப்பட்டு இரத்த சாட்சியை யார் மரித்தார்னா லூக்கா மரித்தார். இதை குறித்து தான் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைங்க கவனமாக கேளுங்க. உங்களுக்கு கொஞ்சம் வேகமாக போகுது, இல்லை புரியலைன்னா கேளுங்க, திரும்ப சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமென். இந்த 20 நாளும் உபவாசத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்திருப்பீங்க. அதுக்கு உண்டான பலனை ஆண்டவர் உங்களுக்கு நிறைவாக தருவார். இல்லையா? சரி, முதலாவது காரியம் லூக்காவை வேதத்தில் பிரியமான வைத்தியன் என்று அழைக்கப்படுகிறது. வேதத்தில் லூக்காவை என்னென்ன அழைக்கப்படுது? பிரியமான வைத்தியன் என்று அழைக்கப்படுகிறது. புதிய ஏற்பாட்டில் மருத்துவரை யார் என்று அழைக்கப்பட்டார்னா லூக்கா மட்டும்தான். நீங்கள் யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் கொஞ்சம் வாசிக்கலாமா? யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் 2 பேரை மருத்துவச்சி என்று அழைக்கப்படுகிறது. கொஞ்சம் வாசிக்கலாம். அதுவும் அன்றி எகிப்தின் ராஜா பாருங்க, சிப்பிரால் பூவால் என்னும் எபிரேய மருத்துவச்சிகளோடு பேசி மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையில் மேல் உட்கார்ந்து இருக்கும் போது, சரி கவனிக்கலாம். எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்க எத்தனை பேர் இருந்தாங்கன்னு உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். 430 வருஷம் 70 பேரால் புறப்பட்டு போன இவங்க 30 வருஷத்துக்கு பிற்பாடு யோசேப்பு மரித்த பிற்பாடு 400 வருஷம் பார்வோன் அரசர்களால் அதிகமாக ஒடுக்கப்பட்டாங்க. இவங்க எந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்டாங்களோ அவ்வளவா என் தேவனாகிய கர்த்தர் பெருகும்படி செய்தார். பெருகிறாங்க. ஆனால் அவங்க புறப்பட்டு வரும்போது எத்தனை பேர் வந்தாங்கன்னு இருக்குது வேதாகமத்தில்? 6000 புருஷர்கள் மாத்திரம் சொல்லப்படும். புருஷர் என்று சொன்னால் 20 வயதிலிருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கிற ஆண்களை தான் புருஷர் என்று அழைப்பாங்க. மற்றவங்களை கணக்கிடலை. சரித்திர குறி 6 லட்சம் 6000 சொன்னால் 6 லட்சம் புருஷர்கள் புறப்பட்டு வராங்க. மன்னிக்கணும், 6 லட்சம் புருஷர்கள் புறப்பட்டு வராங்க.
20 வயது கீழே ஆண்களையும் கணக்கு வைக்கிற, 40 வயது இருக்கிற ஆண்களையும் கணக்கு வைக்கிற, ஸ்திரீகள் பிள்ளைகள் எல்லாம் கணக்கு வைக்கிற, எகிப்திலிருந்து வந்தவங்க மொத்தம் 32 லட்சம் பேர் என்று சரித்திர குறிப்புகள் சொல்லப்படுது. சரி, கவனிக்கலாம், கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கலாம். இந்த எகிப்தில் இருக்கிற ஸ்திரீகள் வரைக்கும் வச்சுங்களேன், 32 லட்சத்தில் ஒரு 15 லட்சம் 10 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க ஸ்திரீகள். அவங்களுக்கு மருத்துவம் பார்த்தது இந்த 2 மருத்துவச்சிங்க தானே இருந்திருப்பாங்க? இல்லை. ஆனால் இவங்க 2 பேர் யாருன்னா, எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் பார்த்த தலைமை மருத்துவச்சிகளாக யார் இருந்தாங்கன்னா, இந்த சிப்புரால் பூவால் என்ன பண்ணாங்க இருந்தாங்க. இவங்களுக்கு கீழவும் அநேக மருத்துவச்சிங்க என்ன பண்ண இருந்தாங்க. புரியுதுங்களா சொல்றது? அல்லேலூயா. சார், லூக்காவை வேதத்தில் பிரியமான வைத்தியர் என்று அழைக்கப்படுகிறது. புதிய ஏற்பாட்டில் மருத்துவர் என்று அழைக்கப்பட்டவர் லூக்கா தான். யாத்ராகமம் 1 அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இந்த பூவா சிப்புரா இந்த 2 மருத்துவச்சை குறித்து சொல்லப்படுது. 2 பேர் மாத்திரம் பிரசவம் பார்க்குற எபிரேய ஸ்திரீகளுக்கு இவங்க தலைமை மருத்துவச்சிகளாக இருந்தாங்க. இவங்களுக்கு எத்தனையோ மருத்துவச்சிங்க இருந்தாங்க. ஆமே. சரி, கவனிக்கலாம். இந்த லூக்கா பிறந்த ஊர் சீரியாவில் உள்ள அந்தியோகியாவில் தான் பிறந்தார். இவர் பிறந்த ஊரை சொல்கிறேன், சீரியாவில் இருக்கிற அந்தியோகியா பட்டணத்தில் தான் இந்த லூக்கா பிறந்தார். லூக்காவுடைய சகோதரன் யாருன்னா தீத்து. தீத்துக்கு நிருபத்தை வாசிக்கிறேன் இல்லையா சொல்லுங்களேன். சரி, இந்த லூக்காவுடைய சகோதரன் யாருன்னா தீத்து. புதிய ஏற்பாட்டில் பிலிப்பு பட்டணத்தில் வந்து நம்மனா இவர் வாழ்ந்தார். எங்கே வந்தார்? பிலிப்பு பட்டணத்தில் வந்து வாழ்ந்தார். சரி, கவனிக்கலாம். பிலிப்பு பட்டணத்தில் வந்து வாழ்ந்தார். இவர் 2 புத்தகத்தை எழுதுகிறார். ஒன்று லூக்கா சுவிசேஷ புத்தகம், இன்னொன்று அப்போஸ் நடபடி புத்தகத்தை எழுதுகிறார். பழைய ஏற்பாட்டு அதிக பக்கங்களை எழுதியவர் யாருன்னு சொன்னால், இந்த மன்னிக்கணும், புதிய ஏற்பாட்டின் அதிக பக்கங்களை சுவிசேஷ புத்தகத்தில் புதிய ஏற்பாட்டின் அதிக புத்தகங்களை பேப்பரை எழுதுறது யாருன்னா, அப்போஸ்தலர் நடபடி புத்தகமும் சரி லூக்காவும் சரி அதிக பக்கங்களை எழுதின ஒருவர் யாருன்னா இந்த லூக்கா மாத்திரம்தான். ஆமே. அல்லேலூயா. சரி, இந்த லூக்கா எப்படி ரட்சிக்கப்பட்டார் என்பதை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த லூக்கா எப்படி ரட்சிக்கப்பட்டார் என்பதை சொல்கிறேன். 2வது காரியம். 1வது காரியம், வேதத்தில் பிரியமான வைத்தியன் என்றும் இவர் பிறந்தது வளர்ந்த ஊர், இவருடைய சகோதரன். புதிய ஏற்பாட்டின் அதாவது புதிய ஏற்பாட்டில் இருக்கிற பக்கங்கள் அதிகமாக எழுதினது யாரு? இந்த லூக்கா தான் எழுதினார். 2வது, இவர் எப்படி ரட்சிக்கப்பட்டார்னா, மார்க்கு சுவிசேஷ புத்தகத்தில் வருகிற 5ஆம் அதிகாரத்தில் வருகிற 12 வருஷம் பாடு உள்ள ஸ்திரீ. இவங்க கவனிக்கலாம், ஒரு ஐஸ்வர்யமுள்ள ஸ்திரீ. தான் ஆஸ்தி முழுவதும் செலவழித்து சற்றேனும் சுகமாக எல்லா மருத்துவத்தையும் தேடி பார்த்தாச்சு. லூக்கா எப்பேற்பட்ட வைத்தியமாக இருந்தாலும் அவர் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் உடையவராக அதாவது தேர்ச்சி பெற்றவராக யார் இருந்தார்னா லூக்கா இருந்தார். கடைசியாக லூக்கார் இடத்துல போனோடனே லூக்கா சொல்கிறாரு, மா இது கண்ட்ரோல் தான் பண்ண முடியும், குணமாக்க முடியாது. ஆக நான் இலவசமாக உனக்கு வைத்தியம் பார்க்குறேன்னு சொல்லி லூக்கா வைத்தியம் பார்க்கும்போது இவங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். ஆனால் உதிரப்போக்கு யாருக்கு இருந்தது? இந்த வெரோனிகாவுக்கு. அவங்களுக்கு சரித்திரத்தில் கொடுக்கப்பட்டிருது வெரோனிகா. 12 வருஷம் உதிரப்போக்குள்ள ஸ்திரீ வெரோனிகா என்று சொல்லப்படுகிறது. லூக்கா தான் கடைசியாக இவங்களுக்கு வைத்தியம் பார்த்துனுக்கிறாங்க. இவங்க இயேசு கிறிஸ்துவ குறித்து இந்த வெரோனிகா கேள்விப்பட்டு அநேகர் அவர் வாயிலாக சுகமாகறாங்கன்னு சொல்லி தன் சகோதரிடத்தில் சொல்கிறாங்க, என்னை எப்படியாக இயேசு வருகிறார், அவரிடத்துல கொண்டு போய் விடுங்கன்னு சொன்ன உடனே அவங்கள ஒரு பெட்ஷீட்டில் சுற்றி கொண்டு போய் விடுறாங்க. யாருக்கும் தெரியக்கூடாது. ஏன்னா உதிரப்போக்கு உள்ளவங்க நியாயப்பிரமாணத்தின்படி வேறு எங்கேயும் போகக்கூடாது, வீட்டில் தான் இருக்கணும், வீட்டுக்கு தூரத்தில் தான் அவங்க இருக்கணும். கவனிக்கலாம். அப்படி போனால் அது நியாயப்பிரமாணத்தின்படி அவங்க என்ன பண்ணணும்? குற்றவாளியாக தீர்க்கப்படுவாங்க. இதனால் அவங்க தெரியக்கூடாது என்பதற்காக அவங்கள ஒரு பெட்ஷீட்டை சுற்றி இயேசுனுக்கு பின்பதாக கொண்டு போய் விட்டவுடனே ஏசாப்பாவுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்க. தொட்ட மாத்திரத்தில் சுகம் வந்துடுச்சு.
கர்த்தர் கேட்குற யார் என்ன தொட்டதுன்னு கேட்ட உடனே சீஷரில் பேதுரு சொல்கிறார், ஐயா திரளான ஜனங்கள் இருக்கும்போது யார் என்னை தொட்டதுன்னு கேட்குறீங்களே, எப்படி ஐயா என்னன்னு என் வல்லம் ஒருவர் விசுவாசத்தோடு என்னை தொட்டா வல்லமை புறப்பட்டு போனது என்று சொன்னார். பின்னாடி இருக்கிற வெரோனிக்கா முன்னாடி வந்து இயேசுடைய பாதத்தில் விழுந்து, ஐயா 12 வருஷமாக உதரப்போக்குள்ளவர் உங்களுடைய வஸ்திரத்தை தொட்டது நான் தான், கர்த்தர் என்னை நீங்கள் என்னை சுகமாக்கினீர் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்திட்டு இவங்களும் வெரோனிக்காவும் அவங்க அக்காவும் யார் வீட்டுக்கு போகிறாங்கன்னா லூக்கா வீட்டுக்கு போகிறாங்க. போனால் லூக்கா இங்கே இல்லை, தெயுப்புலு என்கின்றவர் யாருன்னா அவரும் ரோமு அதாவது கவர்னராக காணப்பட்டார். அவர் அடிக்கடி பலவீனப்படுவார். ஆனால் நல்ல ஞானம் உள்ளவராக யார் இருந்தான்னா இந்த தெயுப்புலு இருந்தார். அவருக்கு தான் அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்தை எழுதார். நீங்கள் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தா தெரியும். அந்த தெயுப்புலு வீட்டுக்கு போயிருக்கிறாருன்னு சொன்ன உடனே 2 பேரும் போகிறாங்க. வீட்டுக்கு வெளியே காவலாளி கேட்குறாங்க யார் என்று சொன்ன உடனே, நாங்கள் மருத்துவர் லூக்காவை பார்க்கணுன்னு, இருங்க நான் போய் கூப்பிட்டு வரேன். காவலாளி உள்ளே போயிட்டு கூப்பிட்டு வரேன். வந்த பிற்பாடு வெரோனிக்கா லூக்காவை பார்த்தோன்னே சொன்னாங்க, கர்த்தர் என்னை சுகமாக்கினார். ஆச்சரியத்தோடு கேட்குற, எப்படி ஆனது? இது போல் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டேன். மருந்து மாத்திரனால சுகமாக்க முடியாத என்னால் வஸ்திரத்தின் ஓரத்தின் வாயிலாக வல்லமை புறப்பட்டதுன்னா அவரை போல ஒரு ரட்சகர் இல்லை என்று சொல்லி லூக்கா வந்து ஒரு யூதன் அல்ல, ரோமானியர். அவர் இயேசு சிலுவையில் அறிஞ்சாங்க இல்லையா, ரோமானியர். அந்த இனத்தை சேர்ந்தவர் தான் லூக்கா. இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார். ஆமென். அப்போ யார் மூலிமா ரட்சிக்கப்பட்டார்? வெரோனிக்கா மூலிமா நம்ம ரட்சிக்கப்பட்டார். மூன்றாவது காரியம் அந்தியோகியா பட்டணத்தில் இருக்கிற தெயோப்பலுக்கு இவர் சுவிசேஷத்தை நம்ம எழுதுகிறார். சரி, இது அப்படியே இருக்கட்டும். மூன்றாவது காரியம் நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்து இறக்கின பிற்பாடு இவர் தான் அது இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு போகும்போது தடுமாறி கீழே விழும்போது லூக்கா தான் புறப்பட்டு போய் இயேசுவை நம்ம பரிசோதித்து பார்க்குறார். 17 மணி நேரம் கெச்சமன தோட்டத்துக்கு போனதுலேருந்து அவர் சிலுவையை சுமந்து அவர் சிலுவைக்கு போகும்போது 18 மணி நேரம் ஆயிடுச்சு. சிலுவையை சுமந்து கொண்டு போகிறார். எருசலேமுக்கு புறமே சிலுவையை சுமந்து கொண்டு போகும்போது எல்லாம் கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. சிலுவையை சுமந்து கொண்டு போகும்போது தடுமாறி இயேசு கிறிஸ்து கீழே விழுந்த உடனே ஓடி போயிட்டு இயேசு கிறிஸ்து பரிசோதித்து பார்க்கிறார். பரிசோதித்து பார்த்த உடனே அவருக்கு ஜுரம் அந்த அளவுக்கு காணப்பட்டது. இயேசுக்கு முகமெல்லாம் ரத்தம். கூட யார் இருந்தாங்கன்னா இந்த வெரோனிக்கா தான் இருந்து இயேசு கிறிஸ்துடைய முகத்தை நம்ம துடைக்கிறாங்க. வெள்ளை டவுலில் என்ன பண்ணோன்னா துடைக்கிறாங்க. கவனிக்கிறீங்களா? வெள்ளை டவுலில் துடைக்கிறாங்க. வெரோனிக்கா கூட போனதுக்கு காரணம் என்னன்னா யாரும் அனுமதிக்க மாட்டாங்க. வெரோனிக்கா போனதுக்கு காரணம் என்னன்னா மருத்துவ உபகரணங்கள்லாம் யாருடைய கையில் இருக்குது? இந்த வெரோனிக்காவுடைய கையில் இருந்ததுனால லூக்காவோடு கூட இவங்க என்ன பண்ண புறப்பட்டு போகிறாங்க. புறப்பட்டு போய் இயேசுவின் முகத்தை துடைச்ச உடனே அந்த முகம் அந்த வெள்ளை டவுல் அப்படியே ஃப்ரண்ட்டு மாறி இருந்தது. அது சில நாளுக்கு பிற்பாடு அது வேறொரு இடத்துல இருக்கிறதாக சரித்திர குறிப்புகள் சொல்கிறது. அதுக்கு போனால் நேரம் ஆகிடும். கவனிக்கலாம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்து இறக்குறாங்க. மரித்தார் என்று சொல்லி யார் சான்று கொடுக்குறாருன்னா லூக்கா தான் சான்று கொடுக்குறார். இவர் மரித்து போனாருன்னு சொன்ன உடனே நிக்கோதேமு வந்து துணியை துப்பட்டாவை எடுத்துகிட்டு வந்து இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுன்னா அந்த வெண்வஸ்திரத்தை போத்துறாரு மேலே. நீங்கள் போத்தாதீங்கன்னு சொல்லி தடுத்து இயேசு கிறிஸ்துடைய வாய் திறக்கப்பட்டிருந்தது. தாடையோடு சேர்த்து தலையில் யார் சேர்த்து கட்டுறாருன்னா இந்த லூக்கா தான் கட்டுகிறார். ஆமென். சரி, கவனிக்கலாம். மூன்றாவது காரியம், இயேசுவுக்கு சான்று கொடுத்தது யார்? மரண சான்று இந்த லூக்கா தான் கொடுக்கிறார். நான்காவதாக இவருடைய ஊழியம் எங்கே துவங்குதுன்னா அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9 to 10 வரைக்கும் நீங்க வாசித்து பார்ப்பேன்னா அங்க ராத்திரியிலே பாருங்க, மக்கோதனியாவில் இருக்கிற வாலிபர்கள் வந்து போதைக்கு அடிமையாகி அதிகமான பாவத்தில் காணப்பட்டாங்க. அந்த வாலிபர்களுக்காக யார் அதிக நாட்களாக ஜெபித்து கொண்டு வந்தார்னா லூக்கா ஜெபிக்கிறார்.
ஜெபித்து அவர் என்ன கேட்டார்னா, ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே இவங்களுக்கு நல்ல சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு நல்ல ஊழியக்காரனை பரிசுத்தமான கொண்டு வாங்கன்னு சொல்லி யார் ஜெபம் பண்ணுகிறாருன்னா, லூக்கா ஜெபம் பண்ணுகிறார். எந்த ஜனத்துக்காக? மக்கெதோனியாவில் இருக்கிற வாலிபர்களுக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறார். இவர் ஜெபம் பண்ணி இருக்கும்போது பவுலுக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார் பாருங்க. அந்த ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கெதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று என்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. பாருங்க, இவர் மக்கெதோனியாவுக்கு போன உடனே ஒரு வாலிபன் வந்து எங்களுக்கு உதவி செய்ய, எங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும் என்று அழைக்கிற ஒரு தரிசனத்தை யார் பார்க்கிறாரு? பவுல் பார்க்கிறார். பவுல் யாரை பார்க்கிறாருன்னா, லூக்காவை தான் தரிசனத்தில் பார்க்கிறார். திரும்ப சொல்றேன், எல்லாரும் கவனிங்க. உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன், எல்லாரும் திரும்ப சொல்றேன், கவனிங்க. பவுல் ஒரு தரிசனம் பார்க்கிறார். அந்த தரிசனத்துல ஒரு வாலிபன் வந்து கூப்பிடுறார் பவுலை, ஐயா எங்களுக்கு வந்து சுவிசேஷம் சொல்லுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவரை ஊழியத்துக்கு அழைக்கிறது போல், அவர் வந்து எங்களுக்கு சுவிசேஷம் பண்ணி செய்யுங்க சொல்லி அழைக்கிறது போல் ஒரு தரிசனத்தை கண்டார். மக்கெதோனியாவில் வந்து ஒரு வாலிபன் வந்து அழைக்கிறது. பவுல் என்ன பண்ணனா, அதே போல் மக்கெதோனியாவுக்கு ஊழியத்துக்கு போகிறார். போனால் அவரை யார் வந்து அழைச்சதுன்னா, இந்த லூக்கா தான் வந்து அழைக்கிறார். அதுக்கு பிற்பாடு லூக்கா பவுலோடு இணைந்து கர்த்தருடைய ஊழியத்தை நம்ம செய்கிறார். ஆமென், அல்லேலூயா. சரி, இப்போ 4வது காரியம் பார்த்தோம். லூக்கா யாரோடு கூட இணைந்து ஊழியம் செய்கிறாரு? பவுலோடு கூட இணைந்து ஊழியம் செய்கிறார். 5வது காரியம், லூக்கா எப்படி சுவிசேஷத்தை எழுதினார் என்று சொன்னால், இயேசுவை பற்றி சில காரியம் மட்டும்தான் லூக்காவுக்கு தெரியும், எல்லா காரியமும் தெரியாது. ஆனால் எல்லாத்தையும் அழகாக எழுதுவார். அவருடைய பிறப்பிலிருந்து எல்லா காரியத்தையும், அதுவும் பிறப்பில் இருந்து கூட இல்லை, யோவான்ஸ்நானனுடைய காரியத்திலிருந்தே எழுதுவார். இதெல்லாம் மற்றவங்க பார்த்தீங்கன்னா, மத்தேயு சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு குறித்து எழுதுவார். மார்க் ஊழியத்திலிருந்து எழுதுவார். இவர் ஆதியாகமத்திலிருந்து யார் எழுதுவார்? யோவான் எழுதுவார். ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து ஆதியாகமத்திலிருந்து எழுதுவார். ஆனால் லூக்கா மாத்திரம் சகரியாவுடைய ஊழியத்தில், சகரியா எலிசபெத் ஊழியத்தில், யோவான் சாணன் பிறப்புல இருந்து எழுதுவார். சில காரியம் மட்டும்தான் தெரியும். ஆனால் எல்லாத்தையும் இவர் எப்படி எழுதினார்னா, இயேசு கிறிஸ்து குறித்து எல்லா காரியம் தெரியாது. கவனிங்க, இயேசுவோடு இருந்த சீஷரிடத்தில் விசாரித்து சுவிசேஷத்தை, லூக்கா சுவிசேஷத்தை யார் எழுதுறாருன்னா லூக்கா எழுதினார். ஆமென். அதுக்கு பிற்பாடு இயேசுடைய பிறப்பு, இளமை பருவம், வளர்ச்சி, அவருடைய சமுதாய வாழ்க்கை பற்றியும் வேதாந்தத்தில் நான் எத்தனை ஓமைகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன். சொல்லுங்களேன், எத்தனை ஓமைகள்? 46 ஓமைகள்னு சொல்லியிருக்கிறேன். அதில் முக்கியமான ஓமை என்ன? எத்தனை ஓமை? 39 ஓமைகளை கர்த்தர் சொன்னார். ஞாபகம் இருக்குங்களா? 39 ஓமைகளை கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. மலை பிரசனத்தில் இந்த உப்பு, மலை மேலே இருக்கிற பட்டணம், விளக்கு, இதெல்லாம் எடுத்தால் 46 ஓமைகளை கர்த்தர் சொன்னார். சரி, அவர் சொன்ன 39 ஓமைகளில் 16 ஓமைகளை யார் எழுதுறாருன்னா லூக்கா தான் எழுதுகிறார். ஆமென். அப்போ அவருடைய பிறப்பு, இளமை பருவம், வளர்ச்சி, அவருடைய சமுதாய வாழ்க்கை பற்றியெல்லாம் விசாரித்து யாரை கேட்டு எழுதுறாரு? சீசரை விசாரித்து எழுதினார். ஓமையை மாத்திரம் இவருக்கு பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி நம்ம எழுதினார். ஆமென். சரி, இவர் யாரோடு கூட இணைந்து ஊழியம் செய்தாரு? பவுலோடு கூட இணைந்து நம்ம ஊழியம் செய்தார். பவுலுடைய மறைவுக்கு பிற்பாடு, பவுல் இரத்த சாட்சியாக மரித்தார். பவுலுடைய மறைவுக்கு பிற்பாடு லூக்கா தொடர்ந்து சுவிசேஷ ஊழியத்தை செய்து, லூக்காவுக்கு 84 வயது இருக்கும்போது சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டிருக்கும்போது கிரேக்க நாட்டில் ஒலிவ மரத்தில் பாருங்க தூக்கிலிடப்பட்டார். ஒலிவ மரத்தில் அவர் சுவிசேஷம் ஊழியம் கிரேக்க நாட்டில் செஞ்சுன்னு இருக்கும்போது, கிரேத்தா தீவு, கிரேக்க நாட்டெலாம் கேள்விப்பட்டு இருக்கிறீங்க இல்லையா? அந்த கிரேக்க நாட்டில் போயிட்டு பவுல் லூக்கா ஊழியம் செய்து கொண்டு இருக்கும்போது அவரை பிடித்து ஒலிவ மரத்தில் தூக்கிலிடப்பட்டாங்க.
ரத்த சாட்சியை யார் மரித்தார்னா இந்த லூக்கா மரித்தார். ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்கு மரண சான்று கொடுத்தது யார்? இந்த லூக்கா தான். கவனிங்க, மருத்துவ ஞானம் உள்ளவராக இருந்தாலும் கூட இவருக்கு எப்பேற்பட்ட கிருபைன்னா, மற்றவங்க வைத்தியரால் சுகமாக்க முடியாத வியாதியை கூட சுகமாக்கிடுவார். ஆனால் கர்த்தர் செய்தார் என்னொன்னே அவர் உலக ரட்சகராக ஏற்றுக்கொண்டார், சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அப்பேற்பட்டவர் அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகத்தை அவர் என்ன பண்ண, தேயோப்பேலு என்கின்ற ரோம் கவர்னருக்கு என்ன பண்ண எழுதுகிறார். அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம்னா நான் சொல்லி என்ன இருக்கிறேன், பெரிய நடபடி புத்தகம். இதை யாருக்கு எழுதுறாரு? தேயோப்பேலுக்கு. 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். தேயோப்பேலுவே இயேசுவானவர் பரிசுத்த ஆவியினால கட்டளையிட்ட பின்பு அல்லேலூயா. சரி, யாரு எழுதுறாரு? லூக்கா தான் எழுதுறாரு. யாருக்கு எழுதினாரு? தேயோப்பேலுக்கு எழுதுறத பார்க்குறோம். பாருங்க, ஒரு சிலர் கொஞ்சம் படிச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன், கர்த்தரை மதிக்கிறதே கிடையாது. எனக்கு தெரியாதா, எனக்கு தெரியாத கம்ப்யூட்டர், எனக்கு தெரியாத ஞானமா அப்படின்னு சொல்லி கண்டபடியாக பேசின்னு இருப்பாங்க. மருத்துவ ஞானம் உள்ளவராக இருந்தாலும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு உடனே என்ன பண்ணேன்னா, இப்பேற்பட்ட அற்புதம் நடந்ததுன்னு சொல்லி விசுவாசித்தது மாத்திரம் இல்லாமல் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கணும். எனக்கு கூட திருச்சியில் ஒரு மருத்துவரை நல்லா தெரியும். அவன் அநேகரை கர்த்தருக்குள்ளே கொண்டு வரதுக்கு அந்த குடும்பத்தை அவங்கள கர்த்தர் ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். விசுவாசம்னா ஆண்டோடைய பெரிதான கிருபைனால எத்தனையோ முறை அவங்களுக்கு தரிசனம் கண்டு சொல்லியிருக்கிறேன். அது தாமதிக்கும் போது நானே சோர்ந்து போயிருக்கிறேன். அவங்க சொல்லுவாங்க, ஐயா கர்த்தர் சொல்லிட்டார்ல, அதை ஆண்டவர் செஞ்சிருவார். அதே போல் கர்த்தர் அவன் வாழ்க்கையில் செய்கிறார். அதனால் நம்ம ஞானத்தை சார்ந்து கொள்ளக்கூடாது. நமக்கு ஞானம் கொடுத்தது யார்? கர்த்தர். அதனால் லூக்கா தான் மருத்துவத்தை சார்ந்து கொள்ளாமல், தான் அறிவை சார்ந்து கொள்ளாமல் கர்த்தரை சார்ந்து கொண்டார். அவர் மூலிமா அநேக கட்சிக்குள்ள ஊழியத்தில் கொண்டு வந்து தூக்கில் இடப்பட்டு மரித்ததை பார்க்கிறோம். ஆமென். சரி, முழங்கால் படியெல்லாம். நாளைக்கு 21ஆவது நாள் உபவாச ஜெபம். நாளைக்கு சதுசேயரும் பரிசேயரும் குறித்து பார்க்கலாம். இந்த சதுசேயர் என்பவங்க சனகிரிப் சங்கத்தில் அதிகம் பேர், இவங்க உயிர்த்தெழுதலை நம்பாதவங்க. இவங்களும் இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைவதற்கு காரணமாக இருந்தாங்க. அவங்கள குறித்து நம்ம கடைசியாக பார்க்க போகிறோம். முழங்கால் படி இல்லாமல் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். பேசாதீங்கப்பா, எப்பா நல்லவங்களை பேசாதீங்க. கண்களை மூடலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கண்களை மூடலாம். இந்த 20 நாள் அளவும் கர்த்தர் நடத்திக்கின்னு வந்தார். நம்மோடு கூட கர்த்தர் பேசிக்கின்னு வந்தார். உபவாசம் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிக்கும்படியா இந்த வார்த்தையின் வல்லமை புறப்பட்டு எல்லா வியாதியும் பலவீனத்தையும் கர்த்தர் சுகமாக்கும்படியா கரங்களை உயர்த்தி கர்த்தரை சோதனம் பண்ணலாமா? சோதரம் 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 சோதரம். கிருபையே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, வந்த பிள்ளைகளை ஆசீர்வதி. தொடர்ந்து உமது கரம் இருக்கட்டும். இந்த கான்ஃபரன்ஸ் லைனில் இருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஐயா. அது மாத்திரம் இல்லை, எல்லா பலவீனங்களுக்கும் பிசாசின் கிரிகளுக்கும் விளக்குங்க. யூடியூப்பில் கேட்குற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே.